நம்ம வந்து ஈவினிங் வந்து வெளியில் அப்படி ஜாலியாக ரவுண்ட் அடிச்சுட்டு ஷாப்பிங் போய்ட்டு எதாவது சாப்பிட்டு வருவது வந்து வழக்கம். அப்படி தான் இன்றைக்கி வந்து டூ வீலர் எடுத்துக்கிட்டு கோபியில் வந்து மார்க்கெட் சைடு, அதாவது பெரியார் திடல் பக்கத்தில் பிஹெச்டி பானிபூரின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு தள்ளுவண்டி கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பானிபூரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனேன். போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் பானிபூரி தான் போட சொன்னேன். அந்த பானிபூரியெலாம் சென்டரில் உடச்சி வச்சுக்கிட்டு அதில் வந்து வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு மசாலா ஆட் பண்ணுறாங்க. பொடியாக கட் பண்ணால் வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு சேர்க்கக்கூடிய பானி, அதாவது வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இனிப்பு, காரம், புளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது புதினா, சீரகம், இனிப்பு, புளி, இது மாதிரி சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ்லாம் பானி இருக்குது. நான் வந்து எனக்கு ஸ்வீட்டு பிடிக்குங்கிறனால வந்து நான் ஸ்வீட்டு வந்து ட்ரை பண்ணேன். செம்ம டேஸ்ட்டு. அவங்க சொன்னாங்க இது டேஸ்ட் பண்ணிவிட்டு புதினா இது ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நாங்கள் சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டில் அப்படியே பைப் வசதியோடு வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் அந்த பானிபூரியில் வந்து புதினா அந்த பானி அதையும் சேர்த்து சாப்பிட்டு பார்த்தா செம்மையாக டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கப்புறம் வந்து தயிர் பானிபூரி வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னாங்க. சரி, அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வழக்கம் போல் வந்து அந்த பானிபூரி சின்ன சின்னதாக வந்து உடச்சி வச்சுக்கிட்டு அதில் வந்து இந்த வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு மசாலா ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம், பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஒரு சின்ன சின்ன டப்பாவில் வந்து வச்சுருக்குறாங்க புதினா. அதாவது பார்த்திங்கன்னா புதினா லிக்விட்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவில் வந்து புதினா வந்து ஆட் பண்ணுறாங்க. அதாவது புதினா அரைச்சி வச்ச ஒரு கரைசல். அதுக்கப்புறம் புளியும் பேரிச்சம்பழமும் அரைச்சது வந்து ஒரு லிக்விட், அது வந்து அந்த பானிபூரியில் ஆட் பண்ணுறாங்க. கடைசியாக தான் வந்து தயிர் பானிபூரிங்கிறதுனால கடைசியாக வந்து தயிர் எடுத்து ஒவ்வொரு பானிபூரிக்கும் வந்து இந்த தயிர் ஆட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நம்ம பானி எதுவும் லிக்விட்டு வந்து சேர்க்க தேவையில்லை, அப்படியே சாப்பிட சொன்னாங்க. உண்மையாலுமே வந்து சாப்பிட்டு பார்த்தேன். கடைசியாக வந்து இந்த மிக்சர்லாம் தூவி விடுறாங்க. தூவி விட்டு சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பர் டேஸ்ட்டு. வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு டைம் அந்த கடைக்கு போய்ட்டு பாருங்கள்.